ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா மட்டன் பிளாக் பெப்பர் செய்ய போகிறோம். ஒரு பட்டை, ஒரு 3 பூவு, 2 கிராம்பு எண்ணெயில் போட்டுக்குங்க. நம்ம எப்பவுமே வெங்காயம் கூட போடுவேன். இது 3 பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கேன். 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக வெட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுஜீரகம் தூள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கரண்டியில் ஒரு அரை கரண்டி போட்டுக்குங்க, ரொம்ப வேண்டாம். சிறுஜீரகம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கருப்பு பிளாக் பெப்பர் மெழுகு, கருப்பு மெழுகு. இந்த கரண்டியில் பாருங்க ஒரு கரண்டி மெழுகு போடுறோம். இங்கே பாருங்க, அரைக்காது மெழுகு, கருப்பு மெழுகு ஒரு கரண்டி போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இஞ்சி பூண்டு நல்லா வெந்துடுச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு நல்லா திக்காக ஒரு கரண்டி நிறையா போட்டுருங்க, ஒரு கரண்டி நிறையா போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் உரப்பு வேணும்னு ஊசி மிளகா 20 மிளகா எடுத்து பொடிசாக நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு உரப்பு வேணும்னா அதே மாதிரி 10 பச்சை மிளகா எடுத்து நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு எண்ணெய் நல்லா வதக்குங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பில் கொஞ்சம் போடுங்க. இது 2 கிலோ ஆடுது. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ 2 கிலோ மட்டனை நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது எங்கள் சாந்தில் போட்டு நல்லா கிண்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட், மட்டன் நல்லா குண்டிடுச்சு. அரை கரண்டி மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ஒரு கரண்டி பிளாக் பெப்பர் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு கரண்டி பிளாக் பெப்பர் போடுங்க நிறையா. ஓகே ஃப்ரெண்ட், தயிர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஜ்ஜு கரண்டியில் நீங்கள் ரொம்ப போட வேண்டாம். ஒரு கரண்டி, அதுக்கப்புறம் ஒரு அரை கரண்டி தயிர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா கிளறிட்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் பாருங்கள், நான் சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி எடுத்து இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம போடுறோம். இப்போ ஓகே, இப்போ உப்பு ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். உப்பு ஒரு அரை கரண்டி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம மட்டன் இறக்க போகிறோம். இப்போ மல்லித்தாளி ஒரு பவுல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, அதான் ரொம்ப ருசி வாசனை. ஓகே, இப்போ நம்ம நல்லா கிண்டிட்டு இந்த மட்டன் பிளாக் பெப்பரை சாப்பிட்டு நீங்கள் பாருங்களேன், செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வேலை கூட தான் இருந்தாலும் ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ